ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனை பற்றி இப்போ தான் புதுசாக கேள்விப்பட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இது ரிலேட்டடாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் சில மொமெண்ட்ஸ் வரும். அது வரைக்கும் நம்ம ஆர்டினரியாக இருந்தாலும் அந்த ஒரு டெசிஷன் எடுத்த பிறகு தான் நம்ம லைஃபே மாறும். ஐபிஓ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இது ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் வர ஒரு டேர்ம் கிடையாது. இது ஒரு பவர்ஃபுல்லான லைஃப் லெசன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட. ஒரு கம்பெனி பல வருஷங்களாக சைலண்ட்டாக ஒர்க் பண்ணி ஒரு நாள் பப்ளிக் கிட்ட வந்து சொல்லும், இதுதான் நாங்கள் பில்ட் பண்ணது, நம்புங்க, நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம கோல்ஸ், நம்ம ட்ரீம்ஸ் பல நாளாக நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கும். ஃபியர், டவுட், 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம தடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம இந்த விஷயத்த செஞ்சால் மற்றவங்க எப்படி நினைப்பாங்க, நம்மக்கிட்ட பேசுவாங்களா அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்ஸ் நம்ம மனசுக்குள்ளேயே வரும். ஆனால் ஒரு நாள் நீங்கள் ஐபிஓ லான்ச் பண்ணுற மாதிரி உங்கள் லைஃப்பையும் லான்ச் பண்ணணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன? நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறது, உங்கள் ஃப்யூச்சரை இப்போவே நம்புறது. நம்ம கனவு காண்றது ஈஸி. என் லைஃப்பில் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய நினைப்போம். பட் அதுக்கு உயிர் கொடுக்க மாட்டோம். இப்போது நீங்கள் அதை தான் பண்ண போகிறீங்க. ஒரு கம்பெனி ஐபிஓக்கு போகிறதுக்கு முன்னாடி அது ஆல்ரெடி ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், ஸ்ட்ராங் விஷன் இருக்கணும், கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணுங்கள், உங்கள் ட்ரீம்ஸை நம்புங்க. நீங்கள் உங்களுடைய டிசர்வான வாழ்க்கையை அடையிறதுக்கு எல்லா வகையிலையும் விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி அந்த லெவலில் தான் இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுங்கள். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். எப்படிங்க இல்லாத ஒரு விஷயத்த நான் எப்படி கற்பனை பண்ணுறது? நமக்கு நிறைய ட்ரீம்ஸ் வரும். நம்ம கண்ணை மூடி தூங்கும்போது நம்ம வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள்லாம் கூட நம்ம கனவுல வரும். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் அதை சுற்றியே இருக்கிறதுனால. அதே மாதிரி தான் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனும் உங்களுடைய ட்ரீம்ஸை சுற்றியே இருக்கணும். உங்களுடைய எண்ணங்களும் அதை சுற்றியே இருக்கணும். நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன், நான் ஒரு ஃபெமிலியரான பர்சன் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான இமேஜினேஷன் உங்களுக்குள்ளே வரணும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். ஐபிஓக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்குமான்னு பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்கள் தான். நீங்கள் உங்கள் தாட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஹேபிட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ட்ரீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாம். சரி, இப்போ ஒரு கொஷின். நீங்கள் உங்கள் லைஃப் ஐபிஓக்கு ரெடினா இன்னிலிருந்து நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும். டெய்லியும் நான் என்ன நம்புகிறேன், நான் என் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண போகிறேன், கண்டிப்பாக என்னால் முடியும். இந்த 3 லைன்ஸை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருங்க. உங்கள் மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகும். பட் ஒன் திங் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஐபிஓ சக்ஸஸ் ஆகணும்னா மார்க்கெட் நம்பணும். உங்கள் லைஃப் சக்ஸஸ் ஆகணும்னா முதல்ல நீங்கள் உங்களை நம்பணும். ஸோ லான்ச் யுவர் லைஃப், பிலீவ் யுவர் விஷன், ஸ்டார்ட் யுவர் மேனிஃபெஸ்டேஷன் டுடே. பிகாஸ் இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒரு ஆர்டினரி பர்சனே கிடையாது, ஒரு வேல்யூபிளான ஐபிஓ. ஸோ அவ்வளோதான். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் வீடியோ தான். நிறைய பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னே தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக நான் போட்டிருக்க ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். இதை மாதிரி இன்னும் ஒரு டீட்டெயிலான வீடியோவோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.